காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். தெளிந்த புத்தியும் விழிப்பும் விசுவாசமும் இன்று உனக்கு தேவைப்படுகின்றன. உன் எதிராளியானவன் உன்னை ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. எகிப்திலிருந்து புறப்பட்டு ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியிலே பாளையம் இறங்கியிருந்த என் ஜனங்களை பார். திரும்பி பார்த்து பார்வோனையும் அவனது சேனைகளையும் கண்டு பயந்தார்கள். என்னை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆனால் என் தாசனாகிய மோசே எதை பார்த்தும் பயப்படவில்லை. செங்கடலோ அல்லது முழுமூச்சுடன் தங்களை பின்தொடர்ந்து வரும் பார்வோனின் சேனைகளோ அவனை பயமுறுத்தவில்லை. அவன் வாயிலிருந்து வரும் விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை கவனி. பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்பதே. அந்த ஆணித்தரமான விசுவாசம் இன்று உனக்கு தேவைப்படுகிறது. இந்த நாளிலும் நான் அதிசயம் செய்வேன். உன் விசுவாச வார்த்தைகள் எதிரியை கலங்கடிக்கட்டும். இன்று காணும் எகிப்தியனை இனி என்றுமே காண்பதில்லை. உன் கவனமும் பார்வையும் என் மேலேயே இருக்கட்டும். தீர்மானத்துடன் என் வசனங்களை தியானம் செய்து என் பாதத்தில் உன் முக்கியமான நேரத்தை செலவிடு. ஆதார வசனம்: இரட்டிப்பான நன்மையை தருவேன். சகரியா 9:12.